இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பில்டரு டாம் பிளாட்ஸ். பல தடவை அவரை சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே டாம் பிளாட்ஸ் மீன்ஸ் தைஸ். தைஸ்னா டாம் பிளாட்ஸ், டாம் பிளாட்ஸ்னா தைஸ். பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான தைஸ் பாருங்க. 32 இன்ச்சுக்கு சொந்தக்காரு. இந்த மாதிரி தொடைய நிறைய பேர் வச்சிருந்தாங்க. டாம் பிளாட்ஸ் தவிர ரோனி கோல்மன் வச்சிருந்தாரு, ஜே கட்லர் வச்சிருந்தாரு. ரோனி கோல்மன், ஜே கட்லரு, விக்டர், அவங்க மாதிரி ஆள்லாம் 32 இன்ச்சு தைஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த தைஸோட பிரம்மாண்டம் வந்து டாம் பிளாட்ஸுக்கு தான் அழகாக அமைஞ்சிச்சு. அவருடைய கோல்டன் ஹேரு, தங்க முடி வந்து கோல்டன் ஹேரில் இருக்குது, அந்த கலரில் இருக்குது, தங்க கலரில். அதனால் இவருக்கு வந்து கோல்டன் ஈகிள்னு பாடி பில்டிங்கு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக் நேமு. அர்னால்டுக்கு ஆஸ்ட்ரியன் ஓக்கு, ஒலிவாக்கு வந்து இந்த வித்து. அந்த மாதிரி இவருக்கு வந்து என்ன பெற்ற பேருன்னா கோல்டன் ஈகிள்னு வச்சுருக்காங்க. ஸ்டாப். இப்போ பாருங்க, இந்த டாம் பிளாட்ஸ் வந்து பீச்சில் கடற்கரையில் போஸ்டிங் கொடுத்துருக்காரு. பீச்சில் கடற்கரையில் போஸ்டிங் கொடுத்துருக்காருன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் ஒவ்வொரு பாடி பில்டரும் ஒவ்வொரு அறிவாளிகன்றதை காமிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து நான் கடற்கரையில் போய் தான் போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எந்த காம்படிஷனுக்கு முன்னாடியும் 1 மாதம் 2 மாதம் போய் நான் கடற்கரையில் தான் போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த பயிற்சி செய்யும்போது இவர் என்ன நினைக்கிறாரு, கடல் அலைகள் வருது பாருங்க, கடல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது, அதோட ஆர்ப்பரிப்பு வந்து இவரை வாங்க வாங்க, வெல்கம் மிஸ்டர் டாம் பிளாட்ஸ், வெல்கம் வெல்கம் அப்படின்னு அவரை வெல்கம் பண்ணுதான். ரெண்டாவது, அந்த கடல் அலைகள் வந்து இவரை வந்து அப்ரிசியேட் பண்ணுதான், கைத்தட்டு தான். ஒண்டர்ஃபுல், நீங்கள் தான் மிஸ்டர் யூனிவர்ஸு, நீங்கள் தான் மிஸ்டர் வேர்ல்டு, நீங்கள் தான் அடுத்த மிஸ்டர் ஒலிம்பியா, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அதை வந்து இவரை ஆர்ப்பரிக்கிற அந்த அலைகளின் சத்தம் அந்த மாதிரி எனக்கு நினைக்க தோன்றுது அப்படின்றார். எப்படி நினைக்கிறாங்க பாருங்க, மனசுலயே ஒவ்வொரு பாடி பில்டரும் எவ்வளவு பாருங்க அழகா அறிவாளிகளா இருக்காங்க. அதனால நீங்க எதையுமே சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாம் நம்மளும் அந்த மாதிரி உயர்ந்த நிலைமையில நம்ம நினைக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அழகான பிசிக்கை கொண்டு வர முடியும். பாருங்க, இது க்ளோஸ் அப்ல எடுங்க, ரொம்ப அழகா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல் படம். இதோட பெரிய படம் என்கிட்ட இருக்கு, நான் இதை மட்டும் தான் எடுத்திருந்தேன். நிறைய புக்குகள் எழுதியிருக்காரு பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்க மைண்ட்லயே நினைக்கணும் அப்படின்றாரு. அது மாதிரி 1981 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டு மிஸ்டர் ஒலிம்பியா கலந்துக்கிறார். 81 கலந்துக்கிறாருன்னா அந்த வருஷம் இவர் தான் வாங்குவார்னு நினைச்சாங்க. இவரு டேனி பாடில்ல 2 பேரும் தான் வாங்குவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இவருக்கு பதிலாக அவர் பிராங்கோ கொலம்போ கொடுத்துட்டாங்க. அது வந்து அர்னால்டோட உள்குத்து கூட அப்படின்னு சொல்றாங்க. அர்னால்டோட சப்போர்ட்னால தான் அந்த போட்டி நடந்துச்சு. அர்னால்டு தான் பிராங்கோ கொலம்போ கொடுக்க வச்சுட்டாங்க. பட் வாட் எவர் இட் மேபி, மக்கள் வந்து இவரை ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருந்தார், பெரிய பாடி பில்டர். நீங்க தைஸ் போடும்போது டாம் பிளாட்ஸ் நினைச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, when you do தைஸ் you think of me, you think of my தைஸ், when I do தைஸ் I think of an elephant என்றார். நான் தொடங்கி செய்யும்போது ஒரு யானையை நினைச்சுக்கிருவேன், நீங்க தொடங்கி செய்யும்போது ஏன் தொடையை நினைச்சுக்கங்க என்றார். இந்த தொடையை நினைச்சிட்டு செய்ய, இது மாதிரி வரணும்னு நினைச்சு செய்ய, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அருமையான தொடைக்கு சொந்தக்காரன் டாம் பிளாட்ஸ். மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ.